சிவகங்கை அருகே ஐடி வல்லுநர்கள் ஒன்றிணைந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை பெருக்கி சாதனை படைத்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மாவட்டம் வேப்பங்குளம் கிராமத்தில் 2 போகமாக சுருங்கிப்போன விவசாயத்தை ஐடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முப்போகமாக பெருக்கியுள்ளனர் மிஷன் ஐடி அமைப்பைச் சேர்ந்த வல்லுநர்கள். அதேபோல் இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளுக்கு அதிகளவு லாபம் கிடைக்கும் வகையில் உழவர் உதவி மையம் என்ற செயலியை தொடங்கி வேளாண் பொருட்களை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யும் திட்டத்தையும் விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்தியுள்ளனர். வேப்பங்குளத்தை நம்ம ஒரு மாடலாக எடுத்து ஒரு கிராமம் தன்னைத்தானே விவசாயத்தில் சீரமைக்க முடியும், நீர் மேலாண்மையில் சீரமைக்க முடியுங்கிற ஒரு இலக்கோட செயல்பட்டோம். அதில் முதல் 5 வருஷம் மக்களுடைய நிதி பங்களிப்போடைய எல்லா வரத்து கால்வாய்களையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தோம். பேஞ்ச மழை தண்ணி எல்லாம் கம்மாயில் சேர்ந்த உடனே விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணுற ஆர்வம் கூடுச்சு. அப்போ ஆர்வம் கூடுறப்ப எங்களுக்கு இந்த விவசாய தீர்வு என்னென்னா, அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அவங்களுக்குள்ள இணைப்பு பாலமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் நெல் கொள்முதல் முறையம் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி கொண்டு வந்தது எல்லாமே பண்ணோம். ஐடி தொழில்நுட்ப வல்லுநர்களின் உழவர் உதவி மையம் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை அனுமதி அளித்துள்ளது. இதனால் பயனடைந்த விவசாயிகள் 70 ஏக்கர் அளவில் சுருங்கிய வேளாண் உற்பத்தியை 300 ஏக்கர் பரப்பளவிற்கு விரிவுபடுத்தியுள்ளனர். இந்நிலையில் திட்டத்துக்கான அரசு அனுமதி முடிந்த நிலையில் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்து வந்த விவசாயிகள் தற்போது பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாய பொருட்களை விற்பனை செய்ய செயல்பட்டு வந்த மையமும் மூடப்பட்டுள்ளது. எங்கள் விளைபொருளை நாங்கள் கொடுக்க ரொம்ப சிரமப்படுறோம். இப்போ எல்லாமே வாங்கினா பனங்கிழங்கு, எலுமிச்சம்பழம், நார்த்தம்பழம், மாம்பழம், தேங்காய் அனைத்து பொருளையும் வாங்கி நாங்கள் இவர்கிட்ட நேரடி கொள்முதல் நேரடியாக இடையில தரகர் இல்லாமல் இந்த பையன் மூலியமாக நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இவர் மூலியமாக இப்போ 2 வருஷம் நிப்பாட்டணும் எங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை உண்டாகி போச்சு. இப்போ நாங்கள் அதை துறக்க வாய்ப்பு எப்படியாவது கொண்டாந்துடணும். உழவர் உதவி மையம். அதேபோல் 100 நாள் வேலை திட்டத்தில் போக்கு கால்வாயை தூர்வாரி தர வேண்டும் என வேப்பங்குளம் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் இந்த 100 நாளில் வரத்து கால்வாய் மாத்திரம் வெட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் போக்குவாய்க்காய எதுவுமே சீரமைக்கவில்லை. மழை இல்லாமல் பயிர் சித்தா எங்களுக்கு ஒன்றும் வேதனை தெரியாது. ஆனால் மழை இருந்தும் பயிர் அழியக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. ஆகையால் அரசு கவனத்திற்கு நாங்கள் சொல்கிறோம், தயவுசெய்து விவசாயிகளுடைய நலன் கருதி எங்களுக்கு வெறும்பு ஆழங்களில் இந்த போக்குவாய்க்கால் பூரா சுத்தம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். உழவர் உதவி மையம் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் மற்றும் போக்கு கால்வாயை தூர்வாரி தர வேண்டும் என்பதே தொழில்நுட்பத்தை கொண்டு விவசாயத்தில் சாதித்த வேப்பங்குளம் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து செய்தியாளர் எம் செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.